நான் ரொம்ப டீப்பா லவ் பண்ணேன். பட் அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை நினைச்சாலே ஒரு வேதனை இருக்க தான் செய்யுது. ஃபேமிலியை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னு சொன்னாரு. அது ஆரம்பத்திலேயே அவர் தெரியலன்னு சொல்றாரு. சரி, ஓகே, டன். நம்ம தான் ஒரு பெரிய காயத்தோட சுத்த வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச அளவு திருப்பி இன்னொருத்தரை நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து பிடிக்கிறது இல்ல. திரும்ப வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அவ்வளவு பெயின் கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. பியூர் லவ் எப்பவுமே அதை அக்செப்ட் பண்ண ரெடியா தான் இருக்கும். டேய், அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. எனக்கு இந்த மாதிரிலாம் பொண்ணு கிடைச்சா நல்லா கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு வந்து சேர்ந்தது. ஏய், பொண்ணுங்க தான் அதிகமா லவ்ல ஏமாத்துவாங்க அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பள்ளத்தை தோண்டி அதை அப்படியே புதைச்சிடுங்க. ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அவ சாவர வரைக்கும் அது மாறவே மாறாது. அந்த அளவுக்கு பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க. பொண்ணுங்க மட்டும் தான் கைட்டு விடுறதுக்கு 1000 ரீசன் சொல்லுவாங்களா? பசங்க லட்சக்கணக்கில் ரீசன் சொல்லுவாங்க. சுத்துற வரையும் சுத்திட்டு கடைசியில எங்க ஃபேமிலியில உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, நீ வேற காஸ்ட் நான் வேற காஸ்ட், நீ மிடில் கிளாஸ் பொண்ணு, அதனால எங்க வீட்டுல வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அழகா சுத்துற வரையும் சுத்திட்டு என்ஜாய் பண்ற வரையும் என்ஜாய் பண்ணிட்டு கைட்டி விட்டுருவானுங்க. பொண்ணுங்களுக்கும் நிறைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு. பொண்ணு உண்மையா லவ் பண்ணிட்டானா அவ லைஃப்ல இன்னொரு பர்சன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகும்.